வகுப்பு மாணவ மாணவிகளே, உங்கள் கணக்கு பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற வேண்டுமா? மிக எளிய முறையில் பாடங்கள் டிவிடி வடிவில் உங்கள் வீட்டிலேயே பார்த்து சுலபமாக கற்றுக்கொள்ளலாம். மிக மிக குறைந்த விலை. ஸ்டார் வீடியோ கைட். இதன் சிறப்பு அம்சம் டிவிடி பிளேயரிலும் போட்டு பார்க்கும் வசதி கொண்டது. தொடர்புக்கு ஸ்டார் வீடியோ கைட், செல் 9841063338 மற்றும் 9841633386. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேத்ஸ் 10th உங்களோட சமச்சீர் கல்வி மேத்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிட்டு நம்மளோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக உங்களோட 10th மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ்க்கும் இப்போ கரண்ட் சமச்சீர் கல்விக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, சாப்டர்ஸ் வந்து மோர் ஓவர் சேம் தான். பட் ப்ராப்ளம்ஸ் உள்ள எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய அட்வான்ஸ்டு ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு விதத்தில் நீங்கள் அதை கஷ்டம்னு நினச்சாலும் ஃபர்தராக நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் போகும்போது இந்த 10th மேத்தமெட்டிக்ஸ் புக்கு உங்களுக்கு வந்து ஆல் இன் ஒன் அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு புக்காக உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ நல்லா வந்து ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கிடும் போதும் கஷ்டம்னு நினைக்காம கொஞ்சம் எங்களோட வந்து கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கிடலாம். ஸோ நம்மளோட டீச்சிங்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எல்லாமே உங்களுக்கு நாலேஜ் ப்ளஸ் மார்க் ரெண்டையும் எப்படி அட் அ டயத்தில் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கான்செப்ட் ஒவ்வொரு யூனிட் நம்ம படிக்கும் போதும் நாலேஜ்க்காகவும் படிக்கணும், ப்ளஸ் மார்க்குக்காகவும் நம்ம படிக்க போகிறோம். நம்மளோட எய்ம் என்ன? இப்போ நான் நடத்த போகிறது என்னோட எய்ம், என்னோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, நீங்கள் எல்லாரும் வந்து ஒரு சாப்டரை வந்து நல்லா புரிஞ்சுக்கிடணுங்க மெயின் அப்ஜெக்டிவாக இருந்தாலும், செகண்ட் திங் 100 out of 100 நீங்கள் வந்து வாங்கணும். ஸோ இந்த 100 out of 100 வாங்குறதுக்கு ரொம்ப எஃபர்ட் கொடுக்கணும். ஒன்லி எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட் தான் முடியும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நார்மல் ஸ்டூடெண்ட், ஒரு காமன் சென்ஸ் உள்ள எந்த ஒரு மனுஷனும் மேத்தமெட்டிக்ஸில் 100 out of 100 நம்ம வாங்க முடியும். மேத்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இது ரொம்ப ஈஸி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ நாங்கள் சொல்லிக் கொடுக்கறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஓப்பன் மைண்டோட நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இதில் ஈஸியாக என்ன செய்யலாம், புரிஞ்சுக்க 100க்கு 100 100 out of 100 நீங்கள் வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டிய எக்ஸாம் பேட்டர்ன், மார்க்குன்னு பொறுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் நல்லா புரிஞ்சுக்கணும். செகண்டு, அங்கே இருக்க எக்ஸசைஸ் ஒன்றுக்கு 2 டைம் வந்து நீங்கள் என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். எப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ அந்த விஷயம் வந்து கையில் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகும். ஸோ ஃப்ளோன்னு ஏன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி கொஸ்டின் 80% ஆஃப் கொஸ்டின் உங்களுக்கு புக்கில் இருந்தால் வரப்போகுது. ஸோ அந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணும்போது உங்கள் ஃப்ளோ கையிலே என்ன செய்யணும், கடகடன் ஃப்ளோ வரும். ஈவன் தப்பே என்ன செய்யாது, வர சான்ஸ் இருக்காது. ஸோ செகண்ட் திங், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேர்ட் திங் வந்து முக்கியமான ஒன்று, இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா, எல்லா சாப்டர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி அப்படின்னு உள்ள கொஸ்டின் ஒரு 55% 60% இருக்கும். ஸோ அந்த கொஸ்டினை நீங்க எந்த இதுலையும் விட வேண்டாம், ஃபுல்லா அதுல கவர் பண்ணுங்க. உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நான் எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லா யூனிட்டும் முடிச்ச பிறகு எக்ஸாம் பேட்டர்ன் நீங்க ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் அதுல உங்களுக்கு கிளியரா வந்து சொல்லுவேன். என்னன்னா, உங்களோட கொஸ்டின் பேட்டர்ன் டைப் இப்போ வந்து எய்தரா டைப் இல்லை, இது அல்லது அது அல்ல,
டோட்டலாக வந்து 12 சாப்டர்ஸ்க்கும் 12ல் 2 வந்து கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி போயிடும். ஸோ ரிமைனிங் 10 சாப்டரில் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஏதாவது 9 கொஸ்டின் நீங்கள் எடுத்து ஆன்சர் பண்ணால் போதும். ஸோ அந்த 9 ஈவன் யூ கேன் ஒமிட் சம் சாப்டர் ஆல்சோ. ஸோ இந்த சமச்சீர் கல்வி எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டுக்கும் யூ கேன் ஸ்கோர் வெல். ஏன்னா அந்த மாதிரி இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் ஈஸியாக பார்த்தா நீங்கள் தரவு பண்ணாலுமே ஈஸியாக வந்து ஒரு 7 or 8 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஒரே ஒரு கொஸ்டின் பார்த்தா கொஞ்சம் டஃப்பாக வரது மாதிரி இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தரணும். எல்லா யூனிட்லையும் முக்கியமானதாகவும் இருக்கும். முக்கியமானது ஒரு 10 கொஸ்டின் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு 5 அல்லது 6 வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஸோ அந்த 6 கொஸ்டினை எப்பவுமே ரெகுலராக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தரவா நீங்கள் வந்து இருக்கணும். ஸோ 3 திரும்ப சொல்கிறேன், எக்ஸாம் பேட்டர்ன், செகண்ட் திங் ப்ராக்டிஸ், தேர்ட் திங் வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி. இந்த 3 கான்செப்டை உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க.